இன்னைக்கும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் அத இன்று வரைக்கும் நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு அரசாக இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம தான் உணர்ந்துக்கணும். இப்போ தூய்மை பணியாளர்கள் என்பது எல்லா துறையும் இல்ல அப்படின்னால அரசியல்வாதிகள் இல்லைன்னா கூட இந்த மக்கள் வாழ்ந்துட முடியும். ஆனா தூய்மை பணியாளர்கள் இல்ல அப்படின்னா நம்மளால எப்படி இருக்க முடியும்? தாமன் சீமானவர்கள் சொன்னது போல 2 நாள் நம்ம வீட்டு வாசல்ல குப்பை எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். எத்தனையோ பணிகளை சிறந்த பணி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அந்த மருத்துவ பணியை கூட ஒரு சிறந்த துறை, சிறந்த பணி அப்படின்னு சொல்றோம். ஒரு நோயாளியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவரே சிறந்தவர் அப்படின்னா இந்த சமூகத்தையே நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த தூய்மை பணியை நம்ம எவ்வளவு போற்றணும். ஆனா இன்னைக்கு வீதியில நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு கவலை இருக்கா? இல்ல. மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியமுக்கு வராரு. எதுக்கு? கூலி படத்தோடைய பாடல் வெளியீட்டு விழாக்கு. ஆனா இந்த பக்கம் இருக்கிற நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் போராடுறது உங்களுக்கு தெரியலையா? தெரியும். ஆனாலும் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் நமக்கானவர்கள் இல்ல அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான். அவர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. வீதியில கிடக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடியது அவங்களோட வேலை அப்படின்னா இந்த சமூகத்தின் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கழிவை அகற்றக்கூடிய பணியைத்தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மண்ணில செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி நீங்க எங்களோட நிப்பீங்க, எங்களுக்காக வாக்கு செலுத்துவீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இந்த கூட்டம் போடல, இந்த ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்காக நடத்தல. உள்ளபடியே நீங்கள் செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதே அறம் என்று எங்களுக்கு போதித்த வைகுந்தர் போல எங்களுக்கு எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க. அத மாதிரி உங்களோட நிற்பது எங்களுடைய அறம்.